எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு வியாதி டயக்னோஸ் பண்ணப்படும் பொழுது அந்த வியாதியோட டயக்னோசிஸ் அவங்க மண்டையில் 1000 தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவங்களுடைய சிந்தனையில் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வியாதியை குறித்து அதிகமாக யோசித்து இந்த வியாதியில் நான் ஜெயம் எடுப்பேன் அப்படின்ற சிந்தனையை விட இந்த வியாதியில் நான் மரித்து போய்விடுவேனோ, எனக்கு டேமேஜஸ் அதிகமாகுமோன்ற பயம் அவரோட சிந்தையை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் அவங்கள சந்திக்கும் போது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்ககிட்ட இருந்து வர ஆன்சர் என்னென்னா, ஏதோ போய்கிட்டு இருக்கு பிரதர், ஐ எம் ஜஸ்ட் கவுண்டிங் மை டேஸ். யாருக்கும் என்னுடைய எதிரி கூட இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் என்ன உண்மை அப்படின்னா, நம்ம அனுபவிக்கிற இந்த சூழ்நிலை எதுவுமே சத்தியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் சத்தியமாக இருக்கிறது. எஸ், இட் இஸ் ட்ரூ. நமக்கு வந்த அந்த வியாதியோட வழி உண்மை, நம்ம அனுபவிக்கிற அந்த பிரச்சனைகள், அந்த டார்மெண்டேஷன் அத்தனையும் உண்மை. ஆனால் அதை விட சத்தியம் எதுனா தேவனுடைய வார்த்தை தான். யாரெல்லாம் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய அதிகாரம் என்னன்னா, இந்த படுக்கையை, வியாதியின் படுக்கையை புரட்டி போடு என்ற அதிகாரம். அப்போ இந்த வியாதியின் படுக்கை மேலே நம்ம படுத்துக்கொண்டு நம்ம புலம்புவதை தவிர்த்து அந்த வியாதியின் படுக்கையை எடுத்து போட்டு நம்ம அதன் மீது ஜெயம் எடுக்க வேண்டும். ரெவல்யூஷன்ஸில் சொல்லப்படுகிறது, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கரெக்ட், எல்லா வசனம் நமக்கு என்கரேஜிங்காக தான் இருக்குது. பட் வாட் இஸ் த கரண்ட் சுச்சுவேஷன் ஐ எம் கோயிங் த்ரூ அப்படின்ற தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் நீங்கள் வசனத்தை அறிக்கை பண்ணி நான் அந்த வியாதியின் மீது ஜெயம் எடுப்பேன் டிக்ளேர் பண்ணுறீங்களோ, அடுத்த நொடியே நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஃபெய்த்தை உடைக்கிற மாதிரி ஒரு சில காரியங்கள் நமக்கு வந்து சேரும். அந்த மாதிரி வரும் பொழுது அந்த அந்நிய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது. இன்ஸ்டண்ட்டாக வித்தின் செகண்ட்ஸில் அந்த பிரேக் பண்ணி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன், இந்த படுக்கை எனக்கு நிரந்தரம் கிடையாது, எனக்குள் இருக்கிற அவருடைய புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தில் எந்த பெரிய வியாதியாக இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நான் இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த சுகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஏனென்றால் ஐ ஆம் விக்டோரியஸ் இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். பட் நமக்கு சுகம் வேணும்னா சத்தியத்தை டிக்ளேர் பண்ணி ஜெயத்தை